அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் உங்களிடத்தில் தியானிக்கப் போகிற வசனம் யோபு 42 அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். தேவன் இந்த நாட்களில் உங்களை குறித்து பேசுகிறாரு. அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் பாடுகள் நிறைந்ததாக காணப்படுதா? யாருமே என்னை புரிஞ்சுக்கிடலை, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, நான் கஷ்டத்தை மட்டும் சந்தித்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை குறித்து நான் இழந்துட்டேன், பாடுகள், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் தோல்வி தான் வருது, ஒரு ஆசீர்வாதமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க அன்பு பிள்ளைகளே. இந்த 1ஆம் தேதியிலையும் நிறைய நோக்கத்தோடும் நிறைய காரியத்தை கூடும் நிறைய எனக்கு இந்த மாதமாவது ஆசீர்வாதம் நடக்காதான்னு சொல்லி எங்கிக்கிட்ட அன்பு பிள்ளைகளே, கண்டிப்பாக சொல்கிறாரு, யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தது போல அன்பு பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை காத்துட்டு இருக்குது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, காண போகிறீங்க. விசுவாசிப்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம், பிரசித்தப்படுத்துவோம். நன்றி, வணக்கம், ஆமென்.